அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் அருளால் இந்த பள்ளிவாசலிலே இஷா தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வினுடைய கலாமை விளங்க படிக்க இந்த இடத்திலே குழுமியிருக்கிறோம். இப்படியான நல்ல சந்தர்ப்பத்தில் சூரா அல் பக்ராவிலே 158வது வசனத்திற்கான விளக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். 158வது வசனம் அது அருளப் பெற்ற வரலாற்றை கொண்ட ஒரு வசனமாக இருக்கிறது. அப்படி என்றால் குர்ஆன்ல ஒரு குறிப்பிட்ட தொகை வசனங்கள் உள்ளன. அதற்கு அருளப் பெற்ற வரலாறு காரணம் இருக்கும். ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கும், அதற்கு பதிலாக அந்த வசனம் இறங்கும். அல்லது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை திருத்தும் விதமாக அதில் உள்ள பாடங்களை புகட்ட அந்த வசனம் அருளப் பெற்றிருக்கும். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லும் போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா இரண்டும் அல்லாஹ்வின் ஷஆயிர் உள்ளவை. ஷஆயிர் என்ற குர்ஆன்ல வந்தால் அதற்கு இரண்டு பொருள். கிரியைகள், கடமைகள், மார்க்க கிரியைகளையும் குறிக்கும். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஷஆயிர் என்றால் அது அடையாளங்கள், ஒன்றை அடையாளப்படுத்தும் அடையாளங்கள் என்ற அர்த்தமும் வரும். ஷஆயிர் என்றால் அது பன்மை சொல், அதனுடைய ஒருமை சொல் ஷஆயிரா என்று. ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். எது? ஸஃபாவும் மர்வாவும். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர், யார் காபாவுக்கு ஹஜ்ஜிக்காக வந்தால் அல்லது உம்ரா செய்ய வந்தால் அந்த இரண்டு ஸஃபா மர்வாவுக்கு இடையில் அவர் ஓடுவதால், சஅய் செய்வதால் தவறில்லை. யார் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதற்கு நன்றி உள்ளவனாகவும் அதை பற்றி அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த வசனம் சொல்கிறது. இதுல ஸஃபா மர்வாவை பற்றி சொல்லப்படுது. அதுல சஅய் செய்வதில் தவறு இல்லை என்று வந்திருக்கிறது. அப்ப தவறு இல்லை என்றால் அப்ப அது பெரிய விஷயம் இல்லை. சஅய் செஞ்சா உங்களுக்கு பாவம் இல்லை. ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, அந்த ரெண்டையும் சஅய் செய்வதால் உங்களுக்கு தவறில்லை. குர்ஆனை விளங்கும் போது கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் கேள்வி கேட்டு சந்தேகங்களை ஏற்படுத்தியும் பார்க்கணும். ஏன்? அது அல்லாஹ்வுடைய கலாம் தானே, முரண்பாடு இருக்காது. சந்தேகம் என்றால் விளங்குறதுக்கான கேள்விகள் எழுப்ப தயங்கக்கூடாது. நமக்கு தெரியாவிட்டாலும் அதற்கானவர்கள் உலமாக்கள் இருக்கிறார்கள். எனவேதான் ஒரு முஃபஸ்ஸிர் குர்ஆனுக்கு விரிவுரை செய்யறவங்க சொல்றாங்களே, நீங்க குர்ஆன்ல எந்த வசனத்தையாவது கொண்டு வாருங்கள், முரண்பாடாக இருக்கிறது என்று கொண்டு வாருங்கள், நான் முரண்பாடு இல்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன். எந்த வசனத்தையாவது கொண்டு வாருங்கள். அப்ப அப்படித்தான் குர்ஆன் இருக்கிறது. சும்மா வாசித்துக் கொண்டிருக்கிற போது இந்த வசனத்துல சஅய் செய்வதால் தவறில்லை. அப்ப நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு சஅய் செய்ய போறோம், ஆசைப்படுறோம், அது தவறு இல்லாத விஷயம் என்றுதான் நம்ம சொல்றாங்க. நடந்தா பிரச்சனை இல்லை. இப்படி நேரடியான அர்த்தத்தை பார்த்தா விளங்கும். ஆனா இதுக்கு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு. என்ன? பொதுவாக ஹஜ்ஜி கடமை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து வருகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இடையில பல ஆயிரம் வருடங்கள். அப்ப என்ன செய்யும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால நபிமார்கள் தொடராக வந்தாலும் இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு நபிக்கும் அடுத்த நபிக்கும் இடையில ஒரு 500 வருஷம் 300 வருடங்கள் அப்படி இருக்கும். மாசுபடும், மாறும், தெளிவுபடுத்தப்படும். அடுத்த இறை தூதர் வருவாங்க, சரி செய்வாங்க, பிறகு மக்கள் மாறுவாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க. அப்படின்னா அந்த பிதஅத் உண்டா?
எனவேதான் இனி நபி வாரல தானே, அதனால்தான் அந்த பிதஅத்துக்கு அவ்வளவு கடுமையான எச்சரிக்கையும் கவனமும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம். எதுவும் மாறக்கூடாது. எனவேதான் 1400 வருஷம் போனாலும் இந்த அசல் வடிவம் அப்படியே பாதுகாக்கப்படுது. அப்ப மார்க்கம் சட்டங்கள் மாறும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிச்சாலும் அந்த ஹஜ்ஜுக்குள்ள ஏராளமான சடங்குகள் மாற்றங்கள் வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால அந்த ஜாஹிலிய சமூகம் அங்கேயும் ஹஜ்ஜு வந்தாலும், ஹஜ்ஜுக்குரிய இடம் இருந்தாலும், ஹஜ்ஜும் செய்தாலும் ஜாஹிலிய காலத்துல ஹஜ்ஜு செய்யுது. இப்ப நாம ஹஜ்ஜுக்கு வர மாதிரி அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால ஹஜ்ஜுக்கு வருவார்கள், ஹஜ்ஜு செய்வார்கள். அவங்க அறிந்த தெரிந்த அந்த முறையில ஹஜ்ஜு நடக்கும். அதுலதான் இப்ப நீங்க பார்த்தால் எப்படியான மாற்றங்கள் எல்லாம் இருந்தன என்று நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். இப்ப ஹஜ்ஜில இப்ப மக்காவோடு எடுத்துக்கொள்வோம். காபாவை சுற்றி அன்சாப் என்று சொல்றது குர்ஆன் சூரா மாயிதாவுல சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு மதுபானம், வல் மைசிர் சூதாட்டம், வல் அன்சாப் நுசுபுகள். இப்ப நாம் அதுக்கு விளக்க சொல்லுவோம். அன்சாப் என்ன? அஸ்லாம் ஜலம்கள் 4. இதெல்லாம் ஷைத்தானின் அசிங்கமான செயல்கள். மதுபானம், சூதாட்டம், நுசுப், ஜலம் என்று சொல்வதெல்லாம் ஷைத்தானின் அசிங்கமான செயல்கள். அதை மோமின்களே தவிர்த்து கொள்ளுங்கள். இது மதுபானம் ஹராமாக்கப்பட்ட வசனங்கள்ல பிரதானமான வசனங்கள்ல இது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஜாஹிலியா காலம் அவங்க வாழ்ந்த காலத்துக்கு போய் பார்த்தால் காபாவை சுற்றி பெரிய கற்கள் நட்டப்பட்டிருக்கும். சில தர்காக்கள் நட்டப்பட்டிருக்கிறது, செங்கற்கள் அல்லது இந்த பெரிய கல் நட்டிருப்பாங்களே, அதே போல கருங்கற்கள் ஜாஹிலியா காலத்துல காபாவை வளைத்து நட்டப்பட்டிருக்கு. இதுக்குத்தான் சொல்றான் நுசுப். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற அன்சா நுசுப்கள். அது என்னத்துக்கு அந்த கல் இருந்துச்சு என்றால், இந்த பலி பிராணிகளை, பலி கொடுக்கிற பிராணிகளை கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த கல்லில வச்சு அப்படியே ஒரு வெட்டி போட்டு போவாங்க. அந்த மாமிசத்தை எடுக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இது யாருக்கு? தெய்வத்துக்கு படைத்தாச்சு, அறுத்தாச்சு, பலியிட்டாச்சுன்னு போவாங்க. இதெல்லாம் காபாவை சுற்றி இருந்தது ஜாஹிலிய சமூகத்துல. இது ஒரு கடமையாக செய்துள்ளார். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடல் காபாவுக்கு முன்னாலே நடந்தது. அப்ப அது ஷைத்தானின் செயல், தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றாங்க. எனவேதான் அறுத்து பலியிடல் இபாதத், அது அல்லாஹ்வின் சொல்லி அறுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது ஷிர்காகும் என்று நம்முடைய மார்க்கத்துல கடுமையான எச்சரிக்கையும் ஹதீஸ்களும் வந்துள்ளது. அதே போல நீங்க பார்க்கலாம், காபாவுக்குள்ள நூற்றுக்கணக்கான சிலைகள். அப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புனது, காபாவை முதல் ஆலயமாக புனித இடமாக கட்டினதே தௌஹீதை நிலைநாட்ட, அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட. அந்த இடத்திலே ஜாஹிலிய சமூகம் நூற்றுக்கணக்கான சிலைகளை அந்த முதல் பள்ளி வாசலான காபாவுக்குள்ளேயே ஊற்றிருந்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஷைத்தானுடைய அந்த சதி வலையாக இருக்கும். எனவேதான் சூரா யாசீன்ல நீங்க பார்க்கலாம், அலம் ஆஹத் இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான், ஆதமுடைய மக்களே ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று உங்களிடம் நான் உறுதிமொழி பெறவில்லையா? வலகத் அவல்ல மின்கும் ஜிபில்லன் கதீரா, எக்கச்சக்கமானவர்களை உங்களில் அவன் வழிதவறச் செய்து விட்டான். அவலம் தகூனு தஅகிலூன், நீங்கள் உணர மாட்டீர்களா? ஷைத்தான் மனிதன் ஷிர்க்ல விழச் செய்கிறான். அது அந்த அளவுக்கு நடந்தது. அதுல ஆச்சரியம் என்னென்றால், இந்த மாயிதாவுடைய வசனத்துல வல் அஸ்லாம், ஜலம்கள் ஷைத்தானின் செயல்கள். ஜலம் என்றால் அதுதான்
அவங்க மரத்தால குச்சிகளால அம்பு போன்று செய்து வச்சிருந்தாங்க. அதை காபாவுக்குள்ள ஒரு பையில போட்டு அம்புகள் அந்த பையில போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. இப்ப ஒருவர் திருமணம் முடிக்க போறாருன்னா அங்க வருவாங்க. அப்ப காபா காவலாளிகள் அவங்கள்ட்ட வந்து சொன்னோடனே அவங்க காபாவை திறந்து அந்த பைய எடுப்பாங்க. அதுல ஒரு அம்புல இருக்கும் இஃப் அல் என்று எழுதிருக்கு, செய். இன்னொரு அம்புல இருக்கும் லா தஃஅல், செய்யாதே. இன்னொரு அம்பு இருக்கும் எதுவும் எழுதப்படாம வச்சு அம்பாக இருக்கு. இப்ப இவர் திருமணம் முடிக்கணும், நான் இந்த பெண்ணை முடிக்கலாமா முடிக்கலாமா, அவர் அந்த 3 அம்பை எடுப்பாரு, ஒன்றுக்கு ஒன்றாக போடுவார். ஒரு முறையில் இப்ப இந்த குழுக்கிற மாதிரி குழுக்கள் முறையில் அம்ப வெளியில் எடுப்பார். பார்த்தால் இஃப் அல், செய் என்றிருந்தால் நீங்க இந்த திருமணத்தை முடிக்கலாம். அவர் திருமணத்தை முடிப்பார். பிரயாணம் போறது வருவார், எடுப்பார், ஒரு அம்பை தூக்குவார். லா தஃஅல், செய்யாதே, உங்களுக்கு பிரயாணம் போகல. இதுதான் ஜலம் என்று சொல்றது. அல்-இஸ்திக்ஸா பில் அஸ்லாம் வ அன் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம் என்று குர்ஆன் சொல்லுது. இது அன்று குறிபார்க்கிற ஒரு முறை. இப்ப 3வது அம்பு வெற்று அம்பாக வெளியில வந்தால் திரும்ப போட்டு பாருங்கிற அர்த்தம். அப்ப திரும்ப போட்டு பார்ப்பாங்க. இது ஜாஹிலிய காலத்துல இந்த மூட நம்பிக்கை, அர்த்தம் இல்லாத செயலும் காபாவுக்குள்ள தான் நடைபெற்றது. அப்ப எல்லாமே மாறி போயிடும். இப்ப பாருங்க, இஸ்லாம் ஒன்றை தடை செய்தால் அதுக்கு மாற்றீடான இன்னொன்றை கொடுக்குறது, பதிலாக இன்னொன்றை கொடுக்கிறது. இப்ப பாருங்க, இது குறிபார்க்கிறது, இது அர்த்தம் இல்லாத செயல், இதை இஸ்லாம் தடை செய்யுது. இப்ப நமக்கு இதுக்கு பதிலா என்ன இருக்கு? இப்ப நான் பிரயாணம் போகணும், இந்த பிரயாணத்துல நன்மையா தீமையா, இத போறையா போறலையா என்று எனக்கு மனசு முடிவெடுக்க முடியாமல் இருந்தால் நான் இப்ப என்ன செய்வேன்? அந்த நேரம் அந்த முறை நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கிற முறை. அப்படி தடுமாற்றம் வந்தா அல்லது ஒரு விஷயத்துக்கு முடிவெடுத்துட்டோம், அது நன்மையா தீமையான்னு தெரியா, இப்ப எப்படி அம்பு போட்டு பார்க்கிறா, என்ன செய்யறது? அதுதான் இப்ப இஸ்திஹாரா என்ற தொழுகை நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இல்ல, முடிவுதான் என்றாலும் நன்மையா தீமான்னு தெரியாது, என்ன செய்யறது? இஸ்திஹாரா. என்ன இஸ்திஹாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஏனைய கிரந்தங்கள் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், உங்களில் ஒருவர் ஒரு விஷயத்தை முடிவுக்கு ஒரு விடயத்தை நாடி விட்டால், அதை செய்ய முன் வந்து விட்டால் 2 ரக்காத்தை தொழட்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடம் இப்படி துஆ கேட்கட்டும், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ், உன் அறிவை கொண்டு நான் உன்னிடம் எது நன்மையோ அதை வேண்டுகிறேன். வஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன் ஆற்றலை கொண்டு உன் சக்தியை கொண்டே நான் உன்னிடம் சக்தியை ஆற்றலை வேண்டுகிறேன். நீ அறிவாய், நான் அறிய மாட்டேன். பாருங்க, நீ அறிவாய், நான் அறிய மாட்டேன். நீ ஆற்றல் உள்ளவன், நான் ஆற்றல் இல்லாதவன். யா அல்லாஹ், இந்த விடயத்தில் நான் இப்போது செய்ய போகிற இந்த விடயத்தில் எனக்கு நன்மை என் மார்க்கத்திலும் என் வாழ்விலும் என் முடிவிலும், வாழ்வில் இறுதியிலும். அப்ப மார்க்கத்திலேயும் நன்மை அமையணும், வாழ்க்கையிலே நன்மை அமையணும், கடைசி வரைக்கும் அது நன்மையா இருக்கணும். இந்த 3லையும் நான் எடுத்த இந்த முடிவு எனக்கு நன்மை என்றால் அதிலே எனக்கு உதவி செய், அதை இலகுபடுத்தித்தா. அப்படி இல்லாமல் இதில் யா அல்லாஹ் தீங்கு இருந்தால் என் மார்க்கத்துக்கு, என் வாழ்வுக்கு, என் இறுதி கட்டத்திற்கு இதுல ஏதாவது தீங்கு இருந்தால் ஃபஸ்ரிஃபு அன்னி, இந்த விஷயத்தை என்னை விட்டு திருப்பி விடு. எங்கிருந்தாலும் நன்மை நல்லதையே எனக்கு தந்து விடு என்ற இந்த அருமையான துஆவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. உங்களுக்கு நன்மை இருந்தால் அல்லாஹ் அதை தொடர்ந்து பயணிக்கிற நிலைமை ஏற்படுத்துவான், தீங்கு இருந்தால் திருப்பி விடுவான், அதற்கு பதிலானதை ஏற்படுத்துவான்.
இதுதான் மார்க்கம் சொல்ற முறை. அது அர்த்தம் இல்லாத முறை. வேற என்ன செஞ்சிருக்காங்க? கல்வியா ஜாகிலியா காலத்துல கல்வியா இருந்துச்சு. ஹஜ்ஜில ஜாகிலியா கால மக்கள் கல்வியா சொல்றதா. நாம எப்படி கல்வியா சொல்றோம்? கல்வியா தௌஹீதின் வார்த்தைகள் தான் கல்வியா. தௌஹீத் என்ன? தௌஹீத் என்ன? தௌஹீத் என்றால் என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தல், அதான் தௌஹீத். நாம தௌஹீத்வாதிகள் என்று சொல்றதானே. நாம மட்டுமல்ல, முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனும் தௌஹீத்வாதியாக இருக்க வேண்டும். பாடசாலையில பிள்ளைகள் படிக்கிற இஸ்லாம் புத்தகத்திலேயே அந்த பாடம் இருக்கிறது, தௌஹீத். அது எல்லாருக்கும் வேண்டும். தௌஹீத் என்ன? இறைவனை படைத்தவனை ஒருமைப்படுத்தல். அதுக்கு சொல்லார்ந்த அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். விளக்கமாக சொன்னால் அல்லாஹ்வையே வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வையே ஒருமைப்படுத்தல். அப்படி என்றால் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே செலுத்தல். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் ஒருமைப்படுத்தல். இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே நிறைவேற்றல், ஒருவனை மாத்திரமே நிறைவேற்றல், வணங்குதல். அதான் தௌஹீத், ஒருமைப்படுத்தல் என்கிறார். அப்ப இபாதத் என்று என்னெல்லாம் உள்ளதோ அதை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு ஒரு முஸ்லிம் செய்வதில்லை. இப்படி செய்தால் அது ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்காக மாறிவிடும். தெளிவா விளக்க வேண்டும். தௌஹீத் வார்த்தைகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் அந்த கல்வியாங்கிறது. லப்பை அல்லாஹும்ம லப்பை, யா அல்லாஹ் உனக்கே அடிபணிந்தேன், உனக்கே அடிபணிந்தேன். அப்ப உனக்கே உனக்கே அப்ப என்னத்தை காட்டுது? ஒருமைப்படுத்தல். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், உனக்கே அடிபணிந்தேன். லா ஷரீக லக், உனக்கு இணை துணை இல்லை. ஒருமைப்படுத்தல். உனக்கு இணை துணை இல்லை என்னப்ப நீ மட்டும்தான். அப்ப ஒருமைப்படுத்தல். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், ஆட்சி அதிகாரம் புகழ் அனைத்தும் உனக்கே, உனக்கே. அப்ப அது ஒருமைப்படுத்தல். தௌஹீத், தல்பியா தௌஹீத் சொல்றது. இது ஜாஹிலியா கால மக்களும் செய்தார்கள். ஹஜ்ஜில தல்பியா சொல்றாங்க. அவங்க எப்படி சொன்னாங்களா தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இல்லா ஷரீகன் தம்லிகுஹு வ மா மலக் என்று சொன்னாங்க. நம்ம சொல்ற தல்பியாவில் எடிஷனலா இந்த துண்டுகள் அவங்களுக்கு என்ன அது பாருங்க. ஷைத்தான் எங்க குறி வைப்பான்னு பாருங்க. எப்படி இந்த தல்பியாவில் இந்த வார்த்தை வருது? என்ன அர்த்தம்? உனக்கு இணை துணை இல்லை நாயனே, உன் செயலிலோ, உன்னை வணங்குவதிலோ, உன்னுடைய பண்பிலோ உனக்கு இணை துணை இல்லை. நீ ஒப்பற்றவன், நீ தனித்தவன், உனக்கு இணை இல்லை சொல்றாங்க. அதை சொல்லிக் கொண்டு இல்ல ஷரீக்கன் தம்லிகு, ஆனாலும் நீ உனக்கென்று எடுத்துக்கொண்ட இணையாளர்களை தவிர. இந்த துணை சேர்த்திருக்க அப்படித்தான் கல்வியை சொன்னாங்க. எந்த அளவுக்கு அந்த ஷிர்க்க விட மாட்டோம். ஷைத்தான் எப்படி எங்கட சிலைகளை சேர்த்துக்கொள்ளும், எங்கட தெய்வங்களை சேர்த்துக்கோ, அது நீ எடுத்துக்கொண்டது உனக்கென்று, அவற்றை தவிர வேறு இணை உனக்கு இல்லை என்று சொன்னாங்களா? அப்ப கல்வியாவும் அப்படி மாறி. இப்ப ஜாஹிலியா காலத்துல ஹஜ்ஜி நடந்தாலும் இந்த எல்லாமே அப்படியோ மாசுபட்ட நிலையில் இருக்கு. இந்த நேரத்துல தான் இப்படி இருக்கக்குள்ளதான் சஃபா மருவா கடையில சாய் செய்யற கடமை இஸ்லாத்துல வருது. அன்சாரிகள் சஃபா மருவா கடையில ஜாஹிலியா காலத்துல எப்படி இருந்தது? இமாம் இப்னு கதீர், இமாம் குர்துபி இவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதும்போது சொல்றாங்க, சஃபா மருவா கடையில எக்கச்சக்கமான சிலைகள்லாம் நட்டி வைக்கப்பட்டிருந்தன. அதுல விசேஷமா சஃபா மலைக்கு மேலாக இயாஸ் என்கிற ஒரு தெய்வமா ஜாஹிலியா காலத்தை, மர்வாக்கு மேலாக நாயில என்கிற ஒரு பெண் தெய்வமா. அப்ப அது ரெண்டு கடையில தான் சரி செஞ்சிருக்காங்க அந்த நேரம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற ஹதீஸ்ல
சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் இந்த ஜாமிலியா கால ஞாபகம் எதுக்கு சஃபா மர்வா மலையை கண்டு அந்த ஜாமிலியா காலம் ஞாபகம் வராது. இப்ப நாம திரும்ப சரி செய்தால் அந்த ஷிர்க்குடைய அந்த ஞாபகம் வருகிறது, கொஞ்சம் சங்கடமா இருந்தது. எனவேதான் இல்லை, இவங்க மாசுபடுத்தியதற்காக சஃபா மர்வா என்பதை இவங்க மாசுபடுத்தி விட்டார்கள், ஷிர்கால் அதை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் ஜாகிலியா கால மக்கள். ஆனால் அந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். இப்பதான் அந்த சந்தேகத்தை அல்லாஹ் தஆலா களைகிறான். சஹாபாக்களுக்கு இல்லை, சங்கடப்படுவானா, இப்ப நாம தூய்மைப்படுத்தணும். அது தூய்மையான இடம், அது புனித இடம், அந்த ரெண்டு மலைக்கும் இடையில் உள்ள இடம் வரலாறு சொல்லும் இடம். எனவே நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். தவாவு செய்வதால் சை செய்வதால் தவறில்லை. இப்ப சரியா வருது, சை செய்வதால் தவறில்லை என்ன உங்களோட நீங்க நினைப்பது போன்று அங்க தவறு ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்தத்தான் இந்த வசனம் வரலாறு. இப்ப சுருக்கமாக சொன்னால் ஹஜ் உம்ராவை செய்தால் சை செய்வது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அது இல்லை என்றால் நிறைவேறாது, உம்ரா நிறைவேறாது. இதுல சஃபா மர்வா என்பதற்கு இடையில ஏன் சாய் செய்கிறோம் சுருக்கமாக சொன்னால், இது அல்லாஹ் தஆலா அவனின் அடையாள சின்னங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி அல்லாஹ்வின் அடையாள சின்னம் சொல்றான். அது என்ன இருக்கிறது என்றால் அது பெரிய ஒரு வரலாற்று பின்புலம். என்ன வரலாற்று பின்புலம்? ஹாஜர் இஸ்மாயில காபாவு பக்கத்துல குழந்தையாக வச்சுட்டு கொண்டு வந்த நீரும் ஈச்சப்பழகம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா நீர் தேடி அங்கிருந்து போனாங்க. பிறகு இந்த சஃபா மர்வா இந்த இரண்டு குன்றுகளாக இருந்த காரணத்துல பெரிய மலை அபு குபைஸ் மலையில் ஒரு பகுதி தான் அந்த சஃபா என்பது. அந்த குன்று நின்றாங்க. யாராவது வியாபார கூட்டம் வருமானு பார்த்தாங்க, இல்ல. திரும்ப இஞ்சால திசையில ஓடுனாங்க, அங்க யாராவது வியாபார கூட்டம் வருமா, நீர் பெற்றுக் கொள்ளலாமா, நீர் இருக்கும் இடம் தோன்றுமா என்று பார்த்தாங்க. இது அவங்க ஓடினது நீர் தேடித்தான் ஓடினது. ஆனா நம்மள அல்லாஹ் உலகம் முடியும் வரை வருகிற எல்லாரும் ஓடும். அது அல்லாஹ்வுக்காக ஓடிய பாதங்கள் பட்ட இடம், தூய பாதங்கள் பட்ட இடம், அல்லாஹ்வின் கட்டளைக்கு மதிப்பளித்து ஓடிய இடம் அல்ல, சாதாரணமான இடம் அல்ல. எனவேதான் பாருங்க, இந்த சஃபாவில் இறங்கி வரும்போது அது பள்ளத்தாக்கு தானே. சஃபா மர்வாக்கு இடையில நாங்க பச்சை லைட்டுக்கு இடையில கொஞ்சம் வேகமாக வரும். அது ஏன் வேகமாக வரும்? அது ஹாஜர் மலையில இறங்கி நடந்து வரும்போது அது பெரும் பள்ளத்தாக்கு, ஓடை தானே. இந்த ஓடையில இறங்கித்தான் திரும்ப ஏறி போவாங்க. அப்ப அவங்க அந்த ஓடையில இறங்கின உடனே அந்த பகுதியில திரும்பி பார்க்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விலங்குகள் பணிஞ்ச உடனே மேல இருக்கிற குழந்தை விலங்குகள், தூர இருக்கிற குழந்தை விலங்குகள், குழந்தையின் மீதுள்ள அந்த பாசத்தால விளங்குதில்லை. அப்ப என்ன அர்த்தம் பண்ணா, ஓடும் போது குழந்தைய பார்த்துட்டு தான் ஓடிருக்காங்க. குழந்தை விலங்குல, எனவே வேகமா ஓடி கிடந்திருக்காங்க. அப்ப அந்த ஓட்டத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டா. எனவேதான் அவடத்துல போகல நீங்களும் ஓடுங்க. நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்காக அவன் கட்டளைக்காக தன் இறைவனின் கட்டளைக்காக வந்தவர்களை உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் நினைவு கூறுவான். அதுதான் நினைவு கூறுவது. அந்த ஓட்டத்தின் போது ஒரு மனிதனும் சாதாரண ஒன்றாக போரும் பாரம் அந்த நினைவோடு நானும் ஒரே அடியனாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு மதிப்பளிப்பவனாக மாறணும். ஒரு பெண் ஓடிய இடத்தை இன்னைக்கு என்னையும் அல்லாஹ் ஓட வச்சிருக்காங்க. ஏன்? அது அவ்வளவு இஹ்லாஸான ஓட்டமா இருந்திருக்கும். அல்லாஹ்வுக்காக தனியா வந்து இருந்தாங்க, அல்லாஹ் கைவிட மாட்டாங்க. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றது, சஃபா மர்வா அது சாதாரணமான இடம் அல்ல, அது அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்றாகும். எனவேதான் அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இறுதியாக ஃபமன் ததவ்வா கைரன், இதை இந்த ஓட்டத்தை நீங்கள் செய்தாலும் அது ஓட்டம் அல்ல, அது இபாதத், அதுக்கு நன்மை உண்டு. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் நன்றி உள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நன்றியார்களே, இப்படியாக குர்ஆனிலே ஒரு வசனம்
பெரிய வரலாற்றை சொல்லும். ஒரு வசனம் பெரிய ஒரு பின்புலத்தை பாடத்தை நமக்கு சொல்லும். அப்படி குர்ஆனிய வசனங்களை நாமும் ஆழமாக அறிந்து புரிந்து நமது ஈமானை மார்க்கத்தையும் பலப்படுத்திக் கொள்ள அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்து வருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் وعلى آله وصحبه والحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.